நாடோடி நடன கலைஞரான ஜெயலலிதா அவர்கள் சிவாஜி அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் 2 பேருக்கும் இடையே காதல் மலருது. சிவாஜி அவர்களின் சிறப்பான வசன உச்சரிப்பை வெளிப்படுத்தும் வழக்கமான படங்களை போல் இல்லாமல் இது அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படமாக அமைஞ்சிருந்தது. இது பார்க்குறவங்களுக்கு எம்ஜிஆர் நடித்த படங்களை நினைவூட்டும் வகையில் அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல சிவாஜி அவர்களுக்கும் வில்லன் நம்பியாருக்கும் இடையிலான பல சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு தான் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு விமர்சகர்களும் ரசிகர்களும் கருதியதே இது வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெறாததற்கான முக்கிய காரணமாக அமைஞ்சது. சித்ரா பௌர்ணமி தான் சரித்திர கதை வகை படங்கள்ல கடைசியாக நடிகர் திலகம் அவர்கள் நடித்த திரைப்படம். சிவந்த மண் போல, தர்மம் எங்கே, சித்ரா பௌர்ணமி 2த்துலையுமே அந்நியாய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான புரட்சிக்காரன் கதை தான். எல்லாவற்றிலும் முத்துராமன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. 1965ஆம் ஆண்டு வெளிவந்த வெண்ணிற ஆடை அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி கலையுலகில் ஒரு நிலையான இடம் பிடித்த நட்சத்திர நாயகி தான் ஜெயலலிதா. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மணிப்புரி போன்ற நடன கலைகளை முறைப்படி கற்றுக்கொண்டு தென்னிந்திய நடிகைகளில் அதிக சம்பளம் பெற்ற நடிகையாகவும் அறியப்பட்டிருக்கின்றார். மேலும் தான் நடிக்கும் படங்களில் கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் ஏற்றாற் போல தனக்கான ஆடை அணிமணிகள் இருப்பது மட்டுமின்றி அவைகள் அந்தந்த காலகட்டத்தில் அனைவரும் பேசும் வண்ணம் நவநாகரிக ஆடை வடிவமைப்பை கொண்டதாகவே அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய முதல் படமான வெண்ணிற ஆடை தொடங்கி கடைசி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வரையிலுமே இதை நாம் காண முடியும். அவ்வாறு இவங்க விதவிதமான ஆடை அணிமணிகள் அணிந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் தர்மம் எங்கே திரைப்படம். கொடுமை அடக்குமுறையால் நல்லவர்கள் எல்லாம் நலிவுற்று துன்பத்துக்கு ஆளாகும் ஒரு அந்நியனின் ஆட்சி நடைபெற்று வரும் நாட்டில் அவைகளையெல்லாம் தட்டி கேட்டு தர்மத்தை நிலைநாட்ட நாட்டுப்புறத்திலிருந்து வரும் ஒரு இளைஞனின் போராட்டத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ராஜாராணி கதை தான் இந்த தர்மம் எங்கே திரைப்படம். விவா சப்போட்டா அப்படின்ற ஆங்கில திரைப்படத்தின் சாயல்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கடலூர்லையும் ஏவிஎம் ஸ்டூடியோவிலையும் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்கு முன்பே சாந்தி ஃபிலிம்ஸ் பெரியண்ணன் படத்தின் நாயகியான ஜெயலலிதா அவர்களின் வீட்டுக்கே சென்று உங்களுக்கு பிடித்தமான உடையலங்காரம் செய்து கொள்ள உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. என்ன வகை துணி வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். புது மாதிரியான வடிவமைப்புகளில் உங்கள் உடைகளையும் தயாரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதோடு வெல்வெட் மற்றும் நவநாகரிக துணி வகைகள் அனைத்தையுமே ஜெயலலிதா அவர்களின் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. ஜெயலலிதா அவர்களே தனக்கான ஆடைகளை தானே வடிவமைத்து கொண்டாங்க. 20க்கும் அதிகமான தோற்றங்களுடன் தர்மம் எங்கே திரைப்படத்தில் தோன்றி நடிச்சிருந்தாங்க ஜெயலலிதா. இதே காலகட்டத்தில் வெளிவந்த ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்திருந்த ஜெயலலிதா அவர்கள் அதுலேயுமே ஏராளமான ஆடம்பர ஆடைகளில் தோன்றி நடிச்சிருந்தாலும் இன்னும் விதவிதமான ஆடை அலங்காரங்களில் தோன்றி நடிக்க வேண்டும் அப்படின்னு இருந்த ஜெயலலிதா அவர்களின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி தந்த படமாகவும் அமைஞ்சதுதான் இந்த தர்மம் எங்கே திரைப்படம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையமைத்த தர்மம் எங்கே திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன் பாடிய ஒரு பாடலும் அவரும் LR ஈஸ்வரியும் இணைந்து பாடிய மற்றொரு பாடலும் பிரபலம் அடைந்தன. சுதந்திர பூமியில் பள்ளி அறைக்குள் வந்த வீரம் என்னும் பாவை தன்னை பாடல்கள் மனதை கவர்ந்தது. இவை 3மே 3 முத்துக்கள். பள்ளி அறைக்குள் வந்த புள்ளிமயிலை பாடல் இரவு நேர சூழ்நிலையில் படகில் நடிகர் திலகமும் கலைச்செல்வியும் பயணிக்கும் போது சுற்றிலும் வான வேடிக்கைகள் கண்ணை கவரும். அதற்கு ஏற்றாற் போல அற்புதமான ஒளிப்பதிவும் கண்ணை கவரும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.